சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Therefore is the name of it called Babel, because the Lord did there confound the language of all the earth, and from thence did the Lord scatter them abroad upon the face of all the earth. Genesis 11:9. దానికి బాబేలు అను పేరు పెట్టిరి, ఎందుకనగా అక్కడ యెహోవా భూజనులందరి భాషను తారుమారు చేసెను. అక్కడి నుండి యెహోవా భూమి అంతటా వారిని చెదరగొట్టెను. ఆదికాండం 11:9. பூமி மீதெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆதியாகமம் 11:9. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லாதிருங்கள். அப்படி சொல்வீர்களானால் இந்த பாபேல் ஒரு அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் செய்வதெல்லாம் சிறந்தது, கடவுளை காட்டிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தை கொண்டிருந்தபடியினால் கர்த்தர் அந்த இடத்திலே கடந்து வந்து அவர்களுடைய பாஷையை மாத்திரமல்ல அவர்களையும் சிதறடிக்க பண்ணினார். நாம் நம்மை தாழ்த்துவோமானால் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுவோம், பெருமை கொள்வோமானால் சிதறடிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.